அதிகமாக குரல் எழுப்பி பேச முடியாது. மருத்துவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், அதிகமாக குரல் எழுப்பி நீங்கள் பேசக்கூடாது. மதிப்புக்கும் மரியாதைக்கும் என் அன்புக்கும் உரிய மிகவும் வணக்கத்துக்குரிய பங்கு தந்தை ஜோசப் மாணிக்கம் அவர்களே, அருட்தந்தை கிறிஸ்டோபர் அவர்களே, அருட்தந்தை குமார் அவர்களே, அருட்கன்னியர்களே, இருமொழி ரெண்டு மொழி தான் நம்ம பேசுகிறீங்க, ஏறப்படைய மொழியினுடைய வகுப்புகளை சேர்ந்த சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இதுவரைக்கும் போய நீங்கள்லாம் ஒழுங்காக இருந்துச்சு, அவன் போக கடைசி விட்றாங்க. இது போதும் அப்படி அவங்க கடைசி விட்டுருவாங்க. இந்த மியூசிக் படிச்சுட்டு 2 பேர் இருக்காங்க, உங்களுக்கும் மியூசிக் தெரியும். அப்போ சாப்பிட்டா நீங்கள் வாசிக்கிட்டு எங்கே இருக்கிறீங்கன்னு தெரியக்கூடாது, அதான் பயன். பார்த்தீங்கன்னா மக்கள் இங்கே நான் நிறைய தடவை வந்திருக்கேன். இதில் தான் முதல் தடவையாக எல்லாருமே சேர்ந்து பாடினதை நான் கேட்டேன். பேராயிரம் நிறைய தடவை வந்திருக்கேன், சதீஷ குருவாக நிறைய தடவை வந்திருக்கிறேன். இன்னைக்கு தான் உங்களுக்கு நல்ல காலம் போகிறது. காரணம் என்னன்னா அடக்கி வாசி, அடக்கி வாசிக்கிறது தான் இசை, இல்லைன்னா அது வசை, கெட்ட வார்த்தையை போய் அதை என்னன்னாலும் பாடினீங்கல்ல, எவ்வளோ பாட முடியும். அதுக்கு காசு பீஸு வயலின் பேரில் வச்சு வாசித்தீங்கன்னா எனக்கு தெரியும், எல்லாத்தையும் நான் ஒன்றா செய்ய முடியும். அப்படின்னு தான் பண்ணணும். வாயை போகணும் கதை நல்லா பாடுங்க. இது வரைக்கும் 100 மார்க். இப்போ போகும் நீங்கள் சரியாக பாடணுன்னா மார்க் குறைச்சிக்கிட்டே வருவாங்க. 95, 90, 80, கோர்ஸ் முடியும் போது 5 அப்படி கடைசி. நல்ல வாசகங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். இன்னும் மறைவுரை ஆரம்பிக்கலை, இப்போதான் அருமையான வாசகங்களை வாசித்தார்கள். முதல் வாசித்த டாக்டர் அவர்கள் வாசித்தார்கள், ஆங்கிலத்திலே வாசித்தார்கள், அருமையாக வாசித்தார்கள். அருமையான வாசகம் அது. 2வது நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் கவர் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு கேட்குறோம் தான் கேட்கல, கேட்குறதுன்றமா கேட்டுட்டு கேட்குறதுன்றமா செவிடு. உடனே நம்ம டாக்டர் இருக்கிறாங்க, டாக்டர் சிஞ்சாகிட்ட போய் செக்அப் பண்ணி 2வது வாசகம் தமிழில் வாசித்தாங்க. 3வது வாசகம் அவங்க இங்கிலீஷுக்கு தான் வாசித்தார். இல்லை எங்களுக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் சரியாக இல்லை. எல்லாம் நல்லவிதமாக இதுவரைக்கும் போய்கொண்டிருக்கிறது. அமைதியாக, பக்தியாக, மிக மிக பக்திமயமாக ஒரு ஆன்மீக உணர்வோடு இந்த திருப்பதியை நம்ம கொண்டாடுறோம். I will say a few words in English. In the sermon, we cannot touch all the points, and it is not possible. Sermon is not a place where we can deal with every aspect of the Holy Bible. It is not possible. We only give a thought, an inspiration for your meditation. The first page, Tamil Mara. The woman was cheated. Eve, she was cheated, and God punished her. And God punished the serpent, snake. God punished Eve. God punished her. And it is a kind of a prototype for
already prototype for another lady who would be coming in the history, that is Mary. And she would be praised, she would be welcomed. And through her, all her children will be blessed. That's the message. Then I'm going to ask you to study. உலகளாவில் இதை பற்றி பெரிய பெரிய மாநாடுகள் நடத்தியிருக்கிறாங்க. அது நான் போயிருக்கேன். பைபிளை பற்றி பெரிய பெரிய மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. About our Blessed Mother, about the importance of the Holy Bible. There are big conventions in Rome for which I was invited. We cannot deal with all the ones. Eve was punished. Serpent was crushed and punished. Mary was blessed. And her children, especially Jesus Christ, were blessed. Because Eve was a sinful woman. Mary is a sinless person. Jesus is the son of Mary, who is also sinless. And we are all Mary's children. So we have to be like our mother. In Tamil, we will say, even the English-speaking people also would understand. தாயை போல புள்ள, நூலை போல. இந்த பழமொழிகள்லாம் உங்களுக்கு ஞாபகத்தை வைத்திருக்கின்றீர்களோ என்னவோ எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு நினைவுறுகிறேன். As the mother, so the child. As the father and mother, as the family, so the children. So it is important that we have to be like Blessed Mother. Blessed Mother. மற்றவங்களாம் சொல்லுவாங்க, நீங்களாம் கேத்தலிக்ஸா? They will ask you, are you all Catholics? Yes, we are Catholics. You are worshipping Mary? No, we don't worship Mary. We accept Mary, we love her and imitate her. Mary is not God, but Mother of God. Very important, very important. And this is the aspect of meditation from the person. Very small one. We can speak for hours here from the first reading itself. The first lady who sinned was punished. Snake was punished and crushed. And was crushed by the feet of another lady who would be coming in the state that was Mary. And that's why you will see the serpent under the feet of Mary. Mary crushed. Eve was tempted by the snake. So we are all children of Mary. We are all children of Mary and we are blessed. And we should be very happy that we are children of Mary Most Holy, the Immaculate Virgin. The second reading is the third reading. The third reading, Mary understood the difficulties of the marriage house, wedding party. Mary understood. Tamil சொல்றோம் நல்லா தெரியும். Mary understood as a true mother, true observer of the difficulties of the wedding family and party. She came out. She opened her mouth and the miracle took place. You understand? When you go back home, we can discuss about it. Mary is interested in us, in our family. And she is interested that we should overcome difficulties, problems. She is interested much more than anybody else. இப்போ தமிழில் நான் தொடங்க போகிறேன். தூங்கலாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்காது. நேரம் உட்கார். ஆனால் உட்கார முடியாது. கொஞ்சம் கஷ்டம். நீங்களும் உட்கார முடியாது. மாதா பற்றி பேசணும்னா நான் மணிக்கணக்காக பேசுவேன். ஏனென்றால் மாதா பற்றி தனிப்பட்ட படிப்பு படித்திருக்கிறேன். அந்த படிப்போடு மட்டும் இல்லை,
சிந்திப்பேன். நல்லா சிந்திக்க அந்த தாயினுடைய அன்பு, அவருடைய கல்வி எனக்கு நல்லா இருக்கும். எல்லாம் தான் கல்யாணத்துக்கு போனாங்க. இயேசுவும் அவருடைய தாயும் அப்போஸ்தலரும் தான் கல்யாணத்துக்கு போனாங்க. வித்தியாசமாக நாமும் தான் கல்யாணத்துக்கு போகிறோம். நம்ம கல்யாணத்துக்கு போகும்போது எப்படி சாப்பாடு எதுவும் போடுறாங்க திரிக்கீங்க. நான் மட்டும் மொழி எழுத்துக்கு போகிறதில்ல, அது எழுதினாலும் எழுதிங்க. ஏமாத்தினால ஏமாத்திட்டு வரணும் உண்டு. கல்யாணத்துக்கு போகிற மாதிரி போகிறது, மொழி எழுதுற மாதிரி எழுதாது. அவன் மீதியை அவங்ககிட்ட எழுதி வச்சுட்டு நல்லா குடிச்சுட்டு சாப்பிட்டு வராங்க. நெருப்படையே வராங்க. சில பேர் சொல்லுவான், வராங்க வீட்டுக்கு போகிறவங்க திட்டுவாங்க. நல்லா குடிச்சுட்டு வராங்கன்னு சொல்லிட்டு போகிறான் பாரு. வந்தால் என்ன ஆகுது? கல்யாணம். அந்த அவலநிலையை கண்டுபிடித்தவள் எத்தனையோ பெண்மணிகள் வந்தார்கள், எத்தனையோ ஆண்கள் வந்தார்கள், எத்தனையோ விருந்தாளிகள் வந்தார்கள். அந்த குடும்பத்தினுடைய ஒரு அவல நிலை, சங்கடமான சூழ்நிலை, அவமானமாகி போச்சு. எல்லாம் கையை பிசைந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் தான் மேரி மாதா பக்கத்தில் தான் போச்சு. எத்தனை பொம்பளைங்க போனாங்க, எத்தனை பொம்பளைங்க போயிருப்பாங்க. சாப்பிட்டு வீடு செலவு போச்சு 2 மணி நேரத்தில் கொடுப்பாங்க. இந்த தண்ணி விளையாடு தேசிய தாய் ஒட்டிக்கு மட்டும்தான் அந்த அவரை நல்லது. அப்பா மகனே, அவமானமாக வச்சுக்கா, அவமானம் போச்சு. கல்யாணம் தலை குண்டிட்டான், அசிங்கமாக போச்சு. எல்லாரும் ஒரு உதைக்கு கூட ஆரம்பிச்சிடுவாங்க கூட தெரியும். என்னம்மா என்ன அவங்களுக்கு ரசம். இந்த ரசம் என்னன்றது அந்த நாட்டில் இன்றைக்கும் உண்டு. அந்த சாட்சி ரசம் நிறைய கொடுப்பாங்க. நம்ம நாட்டில் பிரியாணி, நம்ம நாட்டில் கல்யாணத்துக்கு பிரியாணி முக்கியமோ அதுபோல் அவங்களுக்கு அந்த ரசம் தெரியும். அது நாங்கள் கேட்குறாரு, என்ன அது ஏன்கிட்ட சொல்கிறேன், அது ஏன் இருவருக்கும் இடையே ஒரு சிறு உரையாடல் நடக்கிறது. அந்த உரையாடல் உரையாடலாக இல்லாமல் அந்த உரையாடல் ஒரு நிறையாடலாக அங்கே மாறிடுச்சு. என்ன மாறிட்டு? சரி, அவர் சொல்கிறபடி மாதா என்ன சொல்கிறாங்க, நான் சொல்ல வேண்டிய நான் சொல்லிட்டேன். எங்கள் பையன் 2வது பேச்சு பேச மாட்டான். என் கஷ்டம் என்னன்னு தெரியும், அவங்களுடைய கஷ்டம் ஏன் கஷ்டம். எத்தனையோ பொம்பளைங்க வந்தாங்க. ஆனால் நான் உன்னை பெற்ற தாய், நான் உன்னை பெற்று எடுத்துருந்தா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த வழக்கம் அவருடைய கஷ்டமும், அவருடைய நஷ்டமும், அவருடைய அவமானமும், அவருடைய குறைவும், அவருடைய கதைக்குழிவும் எனக்கு அதிகமாக தெரியும். உடனடியாக ஆண்டவர் செய்கிறார். இங்கே இருந்த தற்சாடிகள் தண்ணீரை நிறம் நடந்ததெல்லாம் நடந்தது. எல்லோரும் போதுமான அளவுக்கு சுவையான, மிக சுவையான திராட்சை ரசத்தை சாப்பிட்டு வாயார வாழ்க்கை விட்டு செல்கிறார். கல்யாணத்துக்குள்ள யாரும் வாயார வாழ்க்கை கிடையாது. ஆனால் அந்த பழுப்பில் இருக்க கல்யாணத்தில் யாரும் வாழ்க்கைக்கு போயிருக்காங்க. இதுபோல் வருஷம் நாம் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. நம்ம கல்யாணத்துக்கு போகும்போது சொல்லிட்டு வரோம், எத்தனையோ முட்டை நம்ம பிரியாணி சாப்பிட்டுக்கிறோம். தேவம் போட்டால் மாதிரி பிரியாணி கறியே இல்லை, வெறும் சோளம் எருமையமாக போட்டுக்கிறாங்க. என்ன கற்றுக்கிட்டீங்க பிரியாணி சொல்லி வந்தாலும் ஒவ்வொரு குறையும் சொல்லிட்டு போடுவான். அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, அது உப்பு இல்லை, மிளகா இல்லை. ஆனால் நானாக ஒரு கல்யாணத்தில் தான் எல்லோரும் இதையெல்லாம் விடுவது எங்கேயும் வைக்கிறேன். அழகான சுவையான திராட்சை ரசம், அதுக்கு பின்னால் வரைக்கும் முக்கியமான சாப்பாடுலாம் போகிறான் வரும். எல்லோரும் அன்புடைய சகோதரர்களே, ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு கன்னிமரியாள் தான். அவள் அங்கு இருந்தாள். எடுத்துக்கொண்டு குமாரர்கிட்ட வாசித்தார். அவள் அந்த வீட்டில் இருந்தாள்.
சாப்பிட்றது இல்லையே, குடிக்கிறது இல்லையே அப்படி சொல்லிட்டு அவங்க ஆண்டுகள் அந்த விஷயம் நடந்தது. எங்கெல்லாம் தனிமையாளர் இருக்கின்றார் அந்த குடும்பத்திற்கு எந்த குறைவும் இருக்காது. நிறைவு அதிகமாகும், மகிழ்ச்சி அதிகமாகும். நல்ல ஜெபமான சொல்லிடுவார் வீட்டில், நல்லா நல்லா அடிக்கடி ஒரு மாதாவை பாட்டு பாடுங்க. எங்கே பாடுறீங்க நீங்கள்? காலையில் போய் செல்ல வச்சு நான் ராத்திரிக்கு போய் கண்ணை சொல்லுற வரைக்கும் அங்கே தான் பாதங்களுடைய ஒழிய வாய்ப்பு ஒரு பாட்டு பாடுறேன் மாதாவுக்கு. நான் பாடாத பாட்டே கிடையாது. மாதாட்டி நீங்கள் பார்ப்பீங்களா? மாதாட்டி பார்த்தோம்னா கேட்குறது பரவாயில்ல, தப்பிச்சிங்க போகணும். சில பேர் மாதாட்டிக்கிட்டே போகிறது கிடையாது. காரணம் என்ன? வாயை பார்க்குதுன்னு செல்லு பார்க்குறது. செல்லு என்ன இருக்கா? செல்லு தான் ஓடும். மாதாட்டி இருப்பாங்க 50க்கு மேலே பாட்டுகள் ஏற்றி கொடுத்துருக்குறேன். அது முதல் பாட்டு மேலாம் தெரியும். இது கேட்டிருக்கீங்களா? இது கேட்டிருக்கீங்களா? கேட்கும்போது சில பேர் கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்களாம் ஃபாரினர்ஸ். இங்கிலாண்டில் இந்த பாட்டு தான் பாடுறான், அமெரிக்காவில் இந்த பாட்டு தான் பாடுறான். ஆகவே கன்னிமணியாக நமக்கு வீட்டில் இருந்தால் அமைதி இருக்கும், அருள் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். அது மட்டும் நேராக வரணும். உன் முகத்தை பார்த்தாலும் தெரியும் நீங்கள் மாதாவுடைய பிள்ளையா அது பேருடைய பிள்ளையா. முகத்தை பார்த்தா தெரியும். ஆமாம், நான் கண்டுபிடிச்சிடுவேன். கண்டுபிடிட்டா தனிமையான பிள்ளைங்களாக இருக்கிறவங்க அவங்க முகத்தில் ஒரு அழகு. அது நீ செவப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முகத்தில் ஒரு கடை என்ன நீங்கள் தனிமையான பிள்ளை. இயேசுவின் சகோதர சகோதரர் எப்படி இருப்பாங்க? இயேசுடைய சகோதரர்கள் எப்படி இருப்பாங்க? இயேசுவை கொண்டிருப்பாங்க. மாதா நம்மெல்லாம் அடையாளம் கட்டுப்பட வேண்டும். நம்முடைய வீட்டுக்கு அவர் தினமும் வர வேண்டும். அங்கே இருக்கிறார். நம்ம எல்லோரும் ஆசைப்படுகிறோம். ஆகவே இன்னும் எவ்வளோ சொல்லலாம். நான் இறங்கிட்டேன்னா குறைஞ்சிட்டு 10 மணி வரைக்கும் 300 தான் கொடுத்துன்னு இருப்பேன். 10 மணி வரைக்கும் 300 தான் பேசுவேன். அந்த அளவுக்கு மாதா பண்ணி பேசுவேன். அவள் இருக்கின்ற வீட்டில், அவள் இருக்கின்ற உள்ளங்களில், அவள் இருக்கின்ற ஒரு பங்கில் எந்த குறையும் இருக்காது. எந்த குறையும் இருக்காது. பணத்தட்டுப்பாடு இருக்கலாம், வேறு ஏதாவது கட்டுப்பாடு இருக்கலாம்.